ஃபைனலாக ரொம்ப பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவோட வந்தாச்சு. அண்ட் இந்த லாங் வீடியோ ரொம்ப டிலேவாக தான் போடுறேன். எவ்வளோ டிலே அப்படின்னா எங்கள் மாமாவும் எங்கள் ரஜித் மச்சானும் ஃபாரினே போய் 2 months ஆகுது. அவ்வளோ லேட்டாக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எடிட் பண்ணி வச்சிட்டேன், பட் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. செமஸ்டர், இன்டர்னல், அசைன்மெண்ட், வைவா, ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மந்த் ஃபுல்லாக அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அது வாய்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. டைம் இருந்தாலும் நமக்கு சோம்பேறியாக இருந்தது. அதனாலேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சரி, இப்போ செம் லீவில் இருக்கோம், இப்போ எல்லா வீடியோவுமே போட்டுருவோம் பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோவும் போட போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக போடுறதுக்கு. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? எங்கள் ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு போனாலே கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது டூர் பிளான் பண்ணிடுவோம். ஏன்னா அவள் வீட்டுக்கே நாங்கள் எப்போவா தான் போவோம். ஸோ போகிற டைம் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து எப்போவுமே ஃபேமிலியோட மட்டும்தான் போவோம். ஐ மீன் யாராவது ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க, மச்சான், அத்தா, அப்பா அப்படின்னு யாராவது வந்திருந்தா தான் நாங்கள் வந்து எங்கள் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு 4 days 5 daysன்னு ஸ்டே பண்ணுற மாதிரி போவோம். இல்லை அப்படின்னா 1 day போயிட்டு அன்னைக்கே வர மாதிரி, இல்லை அடுத்த நாள் மார்னிங் வர மாதிரி அப்படி தான் நாங்கள் போவோம். பட் ஸ்டே 4 days 5 daysன்னு ஸ்டே அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஃபாரின்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த டைம் ஏதாவது ஒரு ஃபேமிலி டூர் போகணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டைம் நாங்கள் டிசைட் பண்ண இடம் வந்து தலையணை தான். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அங்கே தண்ணியே இல்லை. நாங்கள் போன சீசன் அப்படி. ஸோ அதனால் அங்கே தண்ணியே இல்லை, வெறும் பாறையை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஸோ இப்போ சீசன் டைம் வர, ஸோ கண்டிப்பாக தண்ணி விழும். நாங்கள் விசாரிச்சு பார்த்தாலையும் இங்கே தண்ணி நல்லாவே விழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டூரை வந்து அங்கே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் மச்சாலும் எங்கள் மாமாவும் வந்து பைக்கில் வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே காரில் போயிட்டு இருந்தோம். ஃபேமிலி டூர் அப்படின்னு நாங்கள் இங்கே பேச்சு எடுத்துட்டாலே எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளியோதரை, கர்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டைம் நாங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது என்னன்னு தெரில, நாங்கள் கொண்டு போன சாப்பாடு வந்து கீழே கொட்டிடுச்சு. ஸோ அதை நாய் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்திரிச்சு பண்ணாங்களே அப்படின்னு. பட் அது ரோட்லேயே கடந்து வேஸ்ட் ஆகாமல் நாயாவது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா எதுக்கும் வேற ஒரு சாப்பாடு நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 மச்சானும் பைக்கில் போயிருந்தாங்க. அவங்க வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆனனால நாங்கள் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வரைக்கும் எங்க குட்டீஸ் பொறுக்காம அங்க கடந்து தண்ணியில உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஃபேமிலி டூர், அதுவும் எங்கள் மச்சான் மாமா அப்படிலாம் இருந்தாங்க. ஐ மீன் ஜென்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வேறு லெவலில் ஃபன்னாக போய்கிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தங்க வந்து பலியாடாக மாட்டிடுவாங்க கலாய்க்கிறதுக்கு. நான், எங்கள் அக்கா, இல்லை என் தங்கச்சி, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்களை வச்சு கலாய்ச்சிட்டே தான் வருவாங்க. அதனால செம்ம ஃபன்னாக போகும், போர் அடிக்கவே அடிக்காது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கும் போதே அவங்க வந்து செக் பண்ணாங்க எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள் அப்போ தான் வந்து சாப்பாடே வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஸோ அது வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அதை அங்கேயே தூர போட சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே எல்லாத்தையும் தூர போட்டோம். அண்ட் ஒரு பிளேட்டுமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நாங்கள் கொண்டு போயிருந்தோம். பட் அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, அது ஒரு மாதிரி இந்த வுட்டன் கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுவுமே உள்ளே வந்து அலோடு இல்லை, பிளேட்ஸ் மட்டும் தான், அதுவும் சில்வர் பிளேட்ஸ் இல்லைனா அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து அலோடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்கள்ட்ட அதை கொடுத்துட்டு வந்துட்டோம். வச்சுக்கோங்க, நாங்கள் வரும்போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு. அண்ட் ஆலிம் குட்டிக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் லாங் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னாலே எங்கள் ஃபஸ்ட் அக்கா வீட்டுக்கு வந்தது தான் அவனுடைய ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல். அதுக்கப்புறம் சார் வந்து லாங் ட்ராவல் அப்படின்னா அது தலையணை தான். எங்கள் அக்கா கொண்டு வரதுக்கு ரொம்ப பயந்தா. ஏன்னா அவன் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கான், அங்கே ரொம்ப குளிர் காற்று அடிக்கும், அவனுக்கு சளிகளே பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் கொண்டு வந்தோம். இந்த சார் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். அது வேற கொஞ்சம் பயமாக இருந்தது. அழுதுருவானோ, கொஞ்சம் கூட்டமாக இருக்கே, இதை பார்த்து அழுதுருவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சார் கொஞ்சம் கூட அழலை. அந்த தண்ணி சவுண்ட் எல்லாத்தையுமே அவ்வளோ மைன்யூட்டாக உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க சார். அதுவும் இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது போல். ஒரே சிரிப்பு தான் சாருக்கு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், அவனும் நல்லாவே என்ஜாய் பண்ணான். அண்ட் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணியே இல்லையா, இந்த தடவை தண்ணியை பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ ஒரு குஷியாயிடுச்சு.
அங்கேருந்து க்ரௌடை பார்க்கும்போது எப்படா நம்ம இங்கே போய் குளிக்க போகிறோம், எப்படி நமக்கு இடம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சோம். பட் ஃபைனலாக எங்களுக்கு இடமும் கிடைச்சது, வேறு லெவலில் என்ஜாயுமே பண்ணோம். லாஸ்ட் டைம் இதே பிளேஸ்க்கு வந்தப்போ அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிருந்தோம். பட் இந்த டைம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன ஃபேமிலி டூர் அப்படின்னு போடுறப்போ யாராவது 1-2 பேர் மிஸ் ஆவாங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் அப்படின்னாலே ஊர் கதை உறவு கதைன்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசுவோம். அண்ட் கண்டிப்பாக அதில் இந்த வேர்டு வராமல் இருக்காது. அவங்களும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அவங்களுக்கும் இந்த டைம் லீவ் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா இந்த குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ சேட்டை பண்ணுமா குரங்கு அப்படின்னு. அதை உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ ஆச்சரியமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக அது ஓப்பன் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்க்குது பாரு அப்படின்னு. குரங்கு சேட்டையை பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம். ஆலிம் குட்டி தூங்கவே இல்லை கொஞ்ச நேரம் கூட. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அழுதுருவானோன்னு சொல்லி ரொம்ப பயந்தோம். அப்படியே ஆப்போசிட்டு, கொஞ்சம் கூட அழலை, கொஞ்சம் கூட தூங்கலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தான். அண்ட் நாங்கள் கொடுத்த பிளேட்டையுமே வாங்கிட்டு தான் கிளம்பணும். அப்படிங்க வச்சான உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கன்னியாகுமரி சைடு வண்டியை விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் எங்கள் வச்சா அப்படி ஒரு லுக்கோ விட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நின்று சுட சுட காஃபி பஜ்ஜு வடைன்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கே கிளம்பிட்டோம். எங்கள் மச்சானுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஏதோ வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கன்னியாகுமரி பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த சோகத்தோடு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்குமே வந்துட்டோம். ஆனால் எங்கள் அக்காவும் எங்கள் மச்சாட்ட சொல்லிகிட்டே இருந்தோம், கடைசி வரைக்கும் எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகல, உங்க கூட நாங்கள் யாருமே பேச மாட்டோம் அப்படின்னு. அதை தான் எங்களை உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சதுமே ரொம்ப போர் அடிச்சது. ஸோ அதனால் நாங்கள் 4 சிஸ்டர்ஸுமே சேர்ந்து ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டு வந்துடலாம் அப்படின்னு 4 பேருமே கிளம்பிட்டோம். இதோட இந்த vlog முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் see you, bye, take care.